ஃபோன் வச்சு அவர் எடுக்க மாட்டான். டேய் ஃபோன் எடுத்தானா இல்லையாடா? இல்லடா. ஒருவேளை அவன் நம்மளை ஏமாத்திட்டானோ? டேய் அப்படிலாம் இருக்காதடா. அப்படிலாம் இருந்தால் ஏன்டா வீடியோ கால் பண்ணி பேசிக்க போறாரு? இதுவரை நீ அவனுக்கு எத்தனை தடவை கால் பண்ணியிருப்ப? 56 தாட்டிடா. அதான் சொல்கிறேன்ல, அவன் நம்மளை ஏமாத்திட்டான்டா. டேய் முதல் டெலிகிராம் ஸ்டோரியை பார்த்தியா? நம்ம பே பண்ணதை ஸ்டோரி வச்சுருக்கான்டா அவன். அப்புறம் ஏன்டா அவன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான்? பா நம்ம 2 பேர் மட்டுமா கஸ்டமரு? நம்மள மாதிரி எத்தனை பேர் அப்போ இருக்காங்க? நம்பர் கொடுறான், நான் கால் பண்ணுறேன் அவனுக்கு. நம்பர் இல்லடா, டெலிகிராமில். டெலகிராம்லையா? அப்போ நீ அவன்கிட்ட நம்பர் எதுவும் வாங்கலையா? இல்லை மச்சான், வாங்கலை. இவங்களை எப்படா உனக்கு தெரியும்? அதுவா, குரோமில் விட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ வந்து ஒரு ஆடு வந்துச்சு. அதை தொட்டு உள்ளே போனேன், டெலிகிராம் குரூப்பில் போச்சு. அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அப்போ கொடுத்த 2000 ரூபா போச்சா? மச்சான் 2000 ரூபாலடா, 4000 ரூபாடா. டேய் கோத்தா, உன் பேச்சை கேட்டு. ஒத்தா எனக்கு என்ன தெரியும் ஏமாத்தோன்ட்டு? நானும் தானே பேமெண்ட் நிற்கிறேன். கோத்தா நீ இன்னைக்கு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இன்னைக்கு எனக்கு பண்ணியே ஆகணும். அவள் தான் பண்ணியே ஆகணுமா? எப்பட்றா? அதான் நீ இருக்கல மச்சான். இல்லை புரியல. உனக்கு தான் அந்த இடம் தெரியும்ல, அப்போ வா அங்கே போகலாம். ஏ மச்சான் முன்ன மாதிரி இல்லடா, குச்சித்தில் வேறு அதிகமாக இருக்குடா. கையில் வேறு 200 தான் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது. மச்சான் அம்மா கால் பண்ணிட்டாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. நம்ம கொடுத்துச்சதால் தான் மச்சான், வண்டியில் கிளம்பலாம். பொண்ணு கிடச்சிச்சு மச்சான். எங்கடா? நான் கூப்பிட்டு போகிறேன். இவன் வேறு பொண்ணு கிடச்சிச்சுன்றா. நான் வேறு அதை ஜிங்கா கொல்ட்ட போட்டுட்டேன். மச்சான் ஏதா மாசா கண்ணாடியை போட்டுக்கிறேன். எங்கடா கூட்டிகிட்டு போகிற? இருடா சொல்கிறேன். இங்கே தானே இருப்பா, அளவே காணும். இந்த இருக்கா. என்ன சம்மந்தமே இல்லாமல் வண்டியை நிப்பாட்டுறான்? ஏன் மச்சான் வண்டியை நிப்பாட்டினேன்? அங்கே என்ன தெரியுது பாரு, ஏதோ பொண்ணு போகுது. ஆ என்ன மச்சான்? ஏ மச்சான் அது மட்டும் வேணாண்டா. ஒத்தா என்ன இவ்வளோ கிளம்ப இறங்கிட்ட? ஒத்தா ரொம்ப சீன் போடாத. இருக்குதுன்னா இரு, இல்லைனா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? டேய் இப்போ ஏன் கோவப்படுற? போலீஸ் கேஸ் வச்சுனா என்ன பண்ணுறது? இங்கே சுற்றி முற்றி பாரு மச்சான், யார் இருக்கா? யாருமே இல்லை, கேமராவும் கிடையாது. அப்புறம் என்னடா உனக்கு? டேய் கூப்பிட்றேன். ஹே கேர்ள், என் பேர் துக்கு, என் பேர் நந்து. அம்மா விட்டா பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் நீயே சொல்கிறோ போல அந்த இருக்கு. மாதிரி விஷயத்துக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்னு தெரியலடா. ஏய் என் கூட வா, நாங்கள் எவ்வளோனா தரோம். என்ன நான் சொல்கிறேன்? இவ்வளோ தூரம் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்க. நீ என்ன ஊமையா? நீ ஊமையாக இருந்தாலும் பரவாயில்ல, வா வாடி. ஐயோ மச்சான் வேற மாஸ்க் காட்டுறானே. ஏ பொண்ணு ஓடுதுடா. கேன புண்டை போய் புர்றா. ஓட்டம் மாத்திரை வேற வேஸ்ட்டாக போகுது. வேணுமோ இந்த ஓட்டம் வர்றா. ஓடி பிடிச்சாட நேரமே இல்லையாடா? என்னது ஓடி பிடிச்சி விளாட்றோமா? ஐயோ அண்ணா, நாங்கள் ஓடி பிடிச்சலாம் விளாட்லண்ணா. இவங்க 2 பேரும் என்கிட்ட தப்பாக எடுக்க பார்க்குறாங்கண்ணா. ஊமல்லையா? ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, நாங்கள் ப்ளூ கிராஸ்லேருந்து வரோம் ப்ரோ. இது ப்ளூ கிராஸா? ஓத்த அது நாய் பிடிக்கிறதுடா. நாய் பிடிக்க முடியாது ப்ரோ, நாங்கள் கார் பிளேஸ்லேருந்து வரோம் ப்ரோ. அப்படியா? சரி ஐடி கம்மி பார்ப்போம். மிஸ்டர் துக்கு கோடு 06 ப்ரோ. இது என்னடா ஐடி? இன்ஸ்டாடி ப்ரோ. டேய் மச்சான், மச்சானே அடிச்சியா நீ? இருடா மாலை. இவன் என்ன பண்ண போகிறான்?
நான் அப்பயே சொன்னேன் வண்டி ஏறா வீட்டுக்கு போகலான்ட்டு. சும்மா இல்லாமல் வந்து வாட்டர் பாட்டால் அடித்து மண்டையை உடச்சி விட்டாங்க. ஆமாம் மச்சான், மண்டையை தானே உடைச்சாங்க. ஏன் நுண்டி நுண்டி நடக்கிற? சாம மூடிட்டு வாடா. என்ன 2 அடிக்க ஓட்டாங்க? ரொம்ப நன்றி அண்ணா. அவங்க போயிட்டாங்கல்ல, நின்றுட்டு இருக்க, வீட்டுக்கு போ. எனக்கு வீடெல்லாம் இல்லைண்ணா. காய் கூட ஒட்டிக்க மாட்டேன். என்னட்டு இருக்க, வந்து உட்காரு. ஹலோ என்னடா கால் பண்ணியிருந்த? மச்சான் எங்கே இருக்க? வீட்டில். ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் போய் பிரச்சனை ஆயிடுச்சா. சரி. அதனால் சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியே போய் சீனை போட்டு நம்ம டாப்பில் வந்து உட்காந்துருக்கேன்டா. அதுக்கா? ஏய் கூப்பிட வரா? டேய் உனக்கு உங்கள் ஒப்பனுக்கு வேறு வேலையே இல்லையா? அதெல்லாம் வர முடியாதுடா. ஏய் மச்சான் ப்ளீஸா மச்சான் வரா மச்சான், ப்ளீஸா ப்ளீஸா டே ப்ளீஸா மச்சான் வரா. கட் பண்ணிட்டானா? என்னாச்சுண்ணா, ஏதாச்சும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடாமா, வீட்டில் எனக்கு அப்பனுக்கு சின்ன சண்டை. ஏண்ணா? காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் ஒரு வருஷம் சும்மாவே இருந்தா, எந்த அப்பனையும் கேட்க மாட்டேன். ஆமாம் உன் பேர் என்ன? பேர் சொல்கிற அளவுக்கு எங்களா யாருன்னா கூப்பிட போகிறா? ஓ, அப்பா அம்மா? நீங்கள் சொல்கிற 2 பேர்த்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைண்ணா. ஸ்கூல் எதுவும் போறியா? என்னண்ணா, ஏதாச்சும் கிண்டல் எதுவும் பண்ணுறீங்களாண்ணா? இல்லை நான் ஜென்ரலாக தான் கேட்டேன், தப்பா இருந்துக்காத. எனக்கும் படிக்கணும்னு ஆசை தான்ண்ணா. ஆனால் படிக்கணும்னா ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழெல்லாம் வேணும்ல. ஆமாம், அதெல்லாம் இருந்தால் தான் படிக்க முடியுமாண்ணா? தெரியலடாமா. ஏன்னா எனக்கும் ஆசை கனவுலாம் இருக்குண்ணா. நான் என்ன மட்டும் சொல்லல, என்ன மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதியை வச்சு தானே பிரிக்கிறாங்க. அப்போ நாங்களாம் எந்த ஜாதினா? நீங்கள் கேட்ட கேள்வி யாருமே என்கிட்ட கேட்டதில்லைண்ணா. நீ யார், நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்தீங்க, இந்த மாதிரிலாம் யாராச்சும் எங்கள்கிட்ட கேட்டிருந்தா வாழ்க்கை மாறி இருக்குமோ என்னமோ. ஒவ்வொரு கட்சியும் ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட வரப்ப எங்கள் ஆட்சி மக்களுக்கானு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து தானே இருக்கோம், நாங்களும் மக்கள் தானே. எங்களை நாயை கூட மதிக்க மாட்டுறாங்க. இல்லை இப்போ நாயை கூட மதிக்கிறாங்க. ஆனால் எங்களை நாங்கள் வாங்க பழகிட்டோம், நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க. நீங்கள் மட்டும் மாறினீங்கன்னா நான் மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே மாறிடும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். மச்சானா? மயிரில் மச்சான். இதோட 16 தாட்டிடா கூப்பிட்டு போகிறது. அடுத்த தாட்டி உனக்கும் உங்கள் ஒப்பனுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாண்டுக்கிட்டு தொங்கிடு, எனக்கு ஃபோன் பண்ணாத. என்னடா சிரிக்கிற? வெக்கம் கட்டவனே, வண்டியில் ஏறுறா. அண்ணா. அண்ணாவா? இனிமேல் அப்பா அம்மா கிட்ட சண்டைலாம் போடாதீங்கண்ணா. ஏன்னா அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். என்னடா நடக்குதுங்க? இவன் எதுக்கு யூட்டன் போடுறான்? நீ சொன்ன எல்லாமே கரெக்டு தான் பார்ப்பேன். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லுவது உண்மை தானேங்க. ஒரு வகையில் பார்த்தா நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தாங்க அந்த சாமியை பொறுத்த வரைக்கும். நம்மளை மாதிரி அவங்களுக்கும் கனவு லட்சியம்லாம் இருக்குங்க. அந்த சின்ன கனவுக்குள்ளேயும் லட்சியத்துக்குள்ளேயும் பெரிய உண்மை இருக்குது. அந்த உண்மையை இந்த சமுதாயம் தான் கேட்கணும், புரிஞ்சுக்கணும். அவங்க தாங்க நம்ம வாழ்க்கையோட கடைசி கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம அவங்கக்கிட்ட இருக்க மனிதத்தை தான் பார்க்கணுமே தவிர்த்து அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது. யார் யாரையோ கேள்வி கேட்குறோம், இவங்ககிட்டையும் கேட்கலாமே. பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் நாராயணசாமி, தமிழ்நாட்டில் 6814 பிச்சைக்காரர்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 782 பேர் 19 வயதிற்கு உட்பட்டவர்களாம். நாட்டிலேயே மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக 81,244 பிச்சைக்காரர்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 19 வயதிற்கும் உட்பட்ட பிச்சைக்காரர்கள் மட்டும் 4323 பேர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 19 வயதிற்கு உட்பட்ட பிச்சைக்காரர்கள் மட்டும் 14,599 பேர், ஆந்திராவில் 30,219 பேரும், பீகாரில் 29,723 பிச்சைக்காரர்களும் உள்ளதாக ஒன்றிய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது.